அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கும் நிறைய லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் இருக்குது. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் அவங்களுடைய திவாலி சேலை இன்னும் கண்டினியூ பண்ணுற மாதிரி தெரியுது. புது டேட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் உடைய பாப்புலரான M சீரீஸில் M54 இதை பற்றியும் வந்து தகவல் வெளியாக இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதோட வந்து ஜியோ அண்ட் ஏர்டெல் இவங்களுடைய 5G ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வந்து சில சிட்டிஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 958 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஃப்ளிப்கார்ட் திவாலி சேல் இன்னும் இந்தியாவில் கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா புது டேட்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணி 23rd அக்டோபர், அதாவது தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டுடைய திவாலி சேல் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை ப்ளஸ் மெம்பர் அப்படின்னா இன்றைக்கி, அதாவது 18th நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இங்கே அகெயின் SBI கார்டு தான். நீங்கள் ஒருவேளை SBI கார்டு யூஸர் அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பேடிஎம் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆஃபர்ஸ் தான். ரியல்மி, மோட்ரோலா, விவோ T சீரீஸில் ஆஃபர்ஸ் இருக்குது. இது கூடவே சாம்சங் ஃபோல்டபுள்ஸ், போக்கோ டிவைசஸ்லையும் ஆஃபர்ஸ் வந்து ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதே ஆஃபர்ஸோட ஃப்ளிப்கார்ட்டுடைய திவாலி சேல் இந்தியாவில் கண்டினியூ ஆகுது. இந்தியாவில் 5G நெட்ஒர்க் லான்ச் ஆகிடுச்சு. சில சிட்டிஸ்லையும் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எந்த டெலிகாம் ஆப்ரேட்டர் வந்து பெஸ்ட் 5G ஸ்பீட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரேஸ் வந்து ரிவீலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வோடஃபோன் இன்னும் ப்ராப்பராக எல்லா இடங்கள்லையும் ரோல் அவுட் பண்ணலாம். இவங்க அக்டோபர் கடைசியில் இல்லை நவம்பரில் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோக்கு தான். இங்கே ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான். ஸோ நார்த் இந்தியாவில் தான் வந்து அதிகமான ஸ்பீடோட வந்து இப்போ டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கூடிய விரைவில் மற்ற சிட்டிஸ்லையும் இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே 4 சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி, மும்பை, கொல்கட்டா, வாரணாசி, அதுதான் ரிவீலாக இருக்குது. ஸோ டெல்லி, கொல்கட்டா அண்ட் மும்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ க்ளீன் ஸ்வீப் அதுதான் வந்து அதிகமான 5G ஸ்பீடோடு வருது. அதே வந்து வாரணாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல் லீடில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜியோ 3 சிட்டிஸில் லீடில் இருக்குது. அதே ஏர்டெல் ஒரு சிட்டி லீடோட வந்து 5G ஸ்பீட்ஸ் எந்த டெலிகாம் ஆப்ரேட்டர் பெட்டராக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அதோட இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் பொறுத்த வரைக்கும் எந்த சைனீஸ் ப்ராடக்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் ரூல் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் வந்து மற்ற ஃபாரின் கம்பெனிஸோட கொலாப் பண்ணி வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக எரிக்சனோடையும் கொலாப் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எரிக்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்பெக்ட்ரமில் இந்தியாவில் அவங்க லீடில் தான் இருக்காங்க. பட் இப்போ தான் ஜியோவோட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஜியோ முதல்ல கொலாப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோக்கியா, அதுக்கப்புறம் சாம்சங், இப்போ எரிக்சனோட பண்ணியிருக்காங்க. ஸோ 3 கம்பெனியோட எதுக்கு கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ தான் இந்தியாவில் ஸ்டாண்ட் அலோன் 5G ஸ்பெக்ட்ரமில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டாண்ட் அலோன் 5G ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஸ்பெக்ட்ரம் வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதனால் வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் கொலாபரேஷன் வந்து எரிக்சனோட. விவோ மறுபடியும் திவாலி ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. விவோ பிக் ஜாய் திவாலி ஆஃபர் இந்த பேரில். இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்பேக், எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து நீங்கள் 101 rupees கொடுத்து வந்து ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஆஃப்லைன் ஆஃபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே செலக்டட் டிவைஸ் தான். விவோடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் விவோடைய X80, அதுக்கப்புறம் விவோடைய V25 சீரீஸில் எல்லா ஸ்மார்ட் ஃபோன், அதோட விவோ Y75. ஸோ இந்த 3 சீரீஸில் மட்டும்தான் ஆஃபர்ஸ் அப்படின்னு தெரியுது. இங்கே கேஷ்பேக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு 6 months எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் கொடுக்குறாங்க இப்போ இந்த திவாலி ஆஃபரில். ஸோ நீங்கள் விவோ வாங்குறீங்கன்னா ஆஃப்லைனில் இதை நீங்கள் செக் பண்ணலாம். அதோட iQOO வந்து TWS லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா புதுசாக ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20th அப்படின்னு போட்டிருக்கு. ஆல்ரெடி வந்து iQOO Neo 7 அன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதே நாளில் வந்து ஒரு TWS லான்ச் பண்ணலாம் தெரியுது. இங்கே அவுட்லுக் அண்ட் டிசைன் வந்து சட்டுன்னு பார்த்தா வந்து ரியல்மி மாதிரியே தான் இருக்குது. பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் ஒரு புது TWS Air அக்டோபர் 20th அன்னைக்கு சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. அதோட சாம்சங்குடைய பாப்புலர் சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே M சீரீஸ் தான் நிறைய பேருடைய ஃபேவரட். இந்த M சீரீஸில் புது ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி M54 வரப்போகுது. ஏன்னா இதோட ஃபீச்சர்ஸ், மாடல் நம்பர்ஸ் எல்லாமே ரிவீலாக இருக்குது. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி M54 பொதுவாக வந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் இல்லைனா அப்பர் மிட் ரேஞ்ச் அப்படி தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் ஃப்ளாக்ஷிப் லெவல்
தவிர்த்து ஸ்னாப்டிராகன் 888 இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த சிப்செட்டோட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பேட்டரி 6000 mAh பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ இந்த வாட்டி மான்ஸ்டர் சீரீஸ் இந்த மாதிரி தான் லான்ச் பண்ண போகிறாங்க M54. ஸோ இங்கே வந்து ஸ்னாப்டிராகன் 888 அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஹீட்டிங் இஷ்யூ நிறையா இருந்தது. ஸோ கண்டிப்பாக லிக்விட் கூலிங் அந்த மாதிரி டெக்னாலஜிஸோட லான்ச் பண்ணும்போது சாம்சங்குடைய M54 வந்து கண்டிப்பாக ஒரு ஹிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கூகுள் ஆல்ரெடி இந்தியாவில் பிக்சல் 7 சீரீஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோல்டபிள் டிவைஸ்லையும் ஒர்க் பண்ணுறாங்க. பட் இந்த ஃபோல்டபிள் டிவைஸ் இந்தியாவில் கொண்டு வருவாங்களா என்ன அப்படின்னு தெரியல. இங்கே ஃபோல்டபிள் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து லான்ச் வந்து ஜான்வரி, அதாவது நெக்ஸ்ட் இயர் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தெரிய வந்திருக்கு. என்ன சிப்செட் அப்படிங்கிறது இன்னும் கிளியராக ரிவீல் ஆகலை. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் டிஸ்பிளே பேனல் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ சாம்சங்குடைய ஃபோல்டபிள் எப்படி இருந்ததோ டிஸ்பிளே அதே மாதிரி தான் நம்ம கூகுளுடைய பிக்சல் ஃபோல்லையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஃபோல்டபிள் டிவைஸ், அதனால டுவல் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால ஒன்று வந்து 7.58 இன்ச்சஸில் இருக்கலாம், இன்னொன்று 6 இன்ச்சஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. கூடவே 1200 nits பிரைட்னஸோட வந்து பிக்சல் ஃபோல்டு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஷாமி அடுத்தது அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் சைனாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஃப்ளாக்ஷிப் லைனப் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய 13 சீரீஸ் தான். இந்த 13 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 இந்த சிப்செட் எப்போ ஸ்னாப்டிராகன் அதாவது குவால்காம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ உடனே வந்து ஷாமி லான்ச் பண்ணுவாங்க. எல்லா வருஷமும் இதுதான் நடக்கும். எப்போவுமே வந்து டிசம்பரில் லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ஒரு மாதம் முன்னாடியே நவம்பர்லேயே லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது ஷாமி 13 சீரீஸ். இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங். பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 to 5000, அதாவது ஷாமி 13 அதுக்கப்புறம் 13 ப்ரோ அதுக்கப்புறம் ப்ரோ ப்ளஸ் இந்த மாதிரி லான்ச் பண்ணும்போது 5000 வரைக்கும் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கலாம் தெரியுது. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கலாம் தெரியுது. 67 வாட் வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் கொடுப்பாங்க. அகைன் ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 இந்த சிப்செட்டோட வந்து E6 AMOLED பேனலோட லான்ச் ஆகலாம் தெரியுது. ஸோ டிஸ்பிளே வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணுறாங்க ஷாமியோடைய 13 சீரீஸில். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோவுடைய ஸ்டாண்டலோன் 5G ஸ்பெக்ட்ரம்காக எந்த கம்பெனியோட கொலாப் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 25 மோட்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து முத்து. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.